Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to accounting for PF and how to accounting for ESI அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். PF அப்படின்னா என்ன? இந்த PF யாருக்கு அப்படிங்கிறது? PF அப்படின்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். PF அப்படின்னா என்னென்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட், சேம நல நிதி அப்படின்னு பேர். அது ஒரு ஸ்கீம். ப்ராவிடன்ட் ஃபண்டுங்கிறது ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியில் பிஎஃப் அப்ளிகபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஎஃப் வந்து முதல்ல எந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள் ஆகும்? வேர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மோர் தேன் 20 இன் ஏ கம்பெனி. எந்த கம்பெனியில் 20 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்களோ, அல்லது எவ்வரி ஃபேக்ட்ரி, ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் பிஎஃப் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த பிஎஃப் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி. பிஎஃப் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் லைக் கிராஜுவிட்டி ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர் டு த எம்ப்ளாயி. தெர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் ஸ்கீம். பிஎஃப்க்கு 2 வகையான ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகும்போதோ அல்லது ஜாப் விட்டு போகும்போதோ கையில் லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்புவாங்க. சப்போஸ் உன்னுடைய சர்வீஸ், அதாவது நம்முடைய சர்வீஸ் பிஎஃப் எம்ப்ளாயாக இருந்தோம்னா, ஆஃப்டர் 10 years கம்ப்ளீஷன் பிஎஃப்ல மெம்பர்ஷிப் கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 10 year கம்ப்ளீஷன் ஆஃப் சர்வீஸ், அதுக்கப்புறமா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அல்லது ஜாப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு லம்சமாக ஒரு அமௌண்ட்டும் தருவாங்க, பென்ஷனும் தருவாங்க. பிஃபோர் 10 years முடியறதுக்கு முன்னாடியே நம்ம சர்வீஸ்லேருந்து டெர்மினேட் ஆகிட்டோம் அப்படின்னா பென்ஷன் கிடையாது. பென்ஷனுக்கான பிடிச்ச பணத்தை இந்த அமௌண்ட்டோட சேர்த்து தந்துடுவாங்க. ரைட்டா? ஸோ பிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இது யாருக்கு கிடைக்கும்? எந்த கம்பெனியில் பிஎஃப் இருக்கோ அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாய்ஸ் தான் கிடைக்கும். மற்ற கம்பெனி எம்ப்ளாய்ஸ் தான் இருக்காங்க. ரைட். பிஎஃப்னா என்ன? முதல்ல அது ஒரு ஸ்கீம். இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ உன்னுடைய சேலரி இருக்குது, பேசிக், டிஏ, ஹெச்ஆர்ஏ அந்த மாதிரி. உன்னுடைய பேசிக் சேலரியில் தான் உன்னுடைய பிஎஃப்ஐ பிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரவிந்த் அழகிரிசாமி இருக்காரு, அவருடைய பேசிக் சேலரி 20,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. அரவிந்த் வைத்தியநாதன் இருக்காரு, அவருடைய பேசிக் சேலரி 10,000. அரவிந்த் வைத்தியநாதனுக்கு பேசிக் சேலரி 10,000, அரவிந்த் அழகிரிசாமிக்கு பேசிக் சேலரி 20,000. இப்போ பிஎஃப் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா, பிஎஃப் வந்து 15,000 பேசிக், 15,000க்கு கீழே, 15,000க்கு மேலே, 2 கேட்டகரி. 15,000க்கு கீழே இருந்தால் 12% பிடிப்பாங்க. அப்படின்னா எவ்வளவு? அரவிந்துக்கு 12%னா 10,000 பேசிக்கு 1,200 பிடிப்பாங்க. அவருடைய சம்பளத்தில் எவ்வளோ பிடிப்பாங்க? 1,200. அவர் சம்பளத்தில் 1,200, முதலாளின்னா நான் ஒரு 1,200. இந்த 2,400 கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? பிஎஃப் அக்கௌண்ட் தான் கட்டுவோம். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ ரிட்டையர்ட் ஆகும்போது இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 2 சேர்த்து அவர் கையில் கிடைக்கும். சப்போஸ் 10 yearsக்குள்ளனா. ஆஃப்டர் 10 yearsனால் அவர் கட்டின பணம் அப்படியே அவருக்கு கிடச்சிடும் வட்டியோட. முதலாளியான நான் கொடுக்குற பணத்தில் 3.67 அவர் போகும்போது கையில் வாங்கிப்பார். பேலன்ஸ் இருக்கிற பணத்தை வந்து பென்ஷன் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவருக்கு பென்ஷன் வரும். அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலிக்கு பென்ஷன் வரும். அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயோடைய அவருக்கு பென்ஷன் வந்துட்டே இருக்கும் ஃபேமிலி. இப்போ அரவிந்த் அழகிரிசாமி எடுத்துக்கலாம். அவர் 20,000 சம்பளம் வாங்குறாரு பேசிக். அவருக்கு எவ்வளோ பிஎஃப் பிடிப்பாங்க அப்படின்னா, 15,000க்கு கீழே இருந்தால் 12%, 15,000க்கு மேலே எவ்வளோ பேசிக் சேலரி இருந்தாலும் 1,800 ஃப்ளாட். ஒருத்தன் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான், 1,800 ஃப்ளாட். சில எல்லாமே 1,800 தான். 15,000க்கு மேலே 15,001 வாங்கினாலும் 1,800, 20,000 பேசிக்னாலும் 1,800, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் 1,800. ஸோ வந்து பேசிக்கில் பிஎஃப் டிடக்ஷனுங்கிறது பேசிக்கில் பிடிப்பாங்க. 15,000க்கு கீழே இருந்தால் 12%, 15,000க்கு மேலே போனால் 1,800. இதில் 2 கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்.
பிஎஃப்ல 2 கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஒன்று எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், இன்னொன்று எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அந்த ரெண்டும் சேர்ந்து டெபாசிட். ஓகேவா? பிஎஃப்ல மொத்தம் 5 கணக்கு இருக்கு, 5 அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்கு அக்கௌண்ட் நம்பர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 1. அக்கௌண்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது என்னன்னா உங்ககிட்ட பிடிக்கிற பணம். உங்ககிட்ட பிடிக்கிற பணம் அக்கௌண்ட் நம்பர் 1ல் டெபாசிட் பண்ணுவோம். ஸோ 1ல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது பூரா உனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போதோ அல்லது ஜாப் விட்டு போகிறதோ கையில் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் நம்பர் 1. எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் 12%ல் 3.67 அக்கௌண்ட் நம்பர் 1க்கும் பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்பர் 10க்கும் போகும். அக்கௌண்ட் நம்பர் 10 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக உள்ள ஸ்கீம். அக்கௌண்ட் நம்பர் 10ங்கிறது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 2 ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 2ங்கிறது அட்மின் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்மின் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இந்த பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று நம்ம முதலாளி கொடுக்கணும். முதலாளி கான்ட்ரிபியூட் பண்ணணும், தொழிலாளி தான் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டாம். அது ஒரு அமௌண்ட் இருக்குது. அடுத்தது இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ சார்ஜஸ். இது அக்கௌண்ட் நம்பர் 21 அப்படின்றது. இடிஎல்ஐ சார்ஜஸ் அப்படின்னா எம்ப்ளாயி டெபாசிட்டரி லீக் இன்சூரன்ஸ் அப்படின்றது. அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்குறாரு, ஹச்ஆபீஸ் மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் எம்ப்ளாயி வேலை பார்க்குறாரு, திடீர்னு அந்த எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு. ஒன்று பர்மனெண்ட் டிசேபிலிட்டியோ அல்லது டெத்தோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. அப்போ அந்த எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 லட்சம் 5 லட்சம் காசு கொடுப்பாங்க. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எம்ப்ளாயர் முதலாளி என்ன பண்ணுவார், அந்த எம்ப்ளாய்க்காக பிஎஃப்ல இருக்கிற மெம்பருடைய எம்ப்ளாய்க்காக என்ன பண்ணுவார், இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே வருவார், குரூப் இன்சூரன்ஸ். அதுக்கு பேர் என்னன்னா இடிஎல்ஐ, எம்ப்ளாயி டெபாசிட்டரி லிங்க் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ பிஎஃப் இருக்குன்னா பிஎஃப்க்கு 5 அக்கௌண்ட் இருக்குது, அந்த 5 அக்கௌண்ட் வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஹெட் ஆட் பண்ணணும், பேஹெட் கிரியேட் பண்ணணும். பேஹெட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா பேஹெட் கிரியேட் பண்ணணும். பேஹெட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பேஹெட்டை சேலரியில் டிஃபைன் பண்ணணும். சேலரி டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திரும்ப ஆரம்பத்துலேருந்து அட்டர்னன்ஸு, யூசர் டிஃபைன் சேலரி, பேரோல் ப்ராசஸ்ஸு, பிஎஃப் ப்ராசஸ்ஸு, பிஎஃப் எம்ப்ளாயர் ப்ராசஸ், இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது நமக்கு. ரைட்டா? இப்போ அக்கௌண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு அக்கௌண்ட் எப்படி பண்ணுறது, என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது பிஎஃப். இப்போ பாருங்கள், பிஎஃப் டிடக்ஷனுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் @1%. டேலியில் போங்க, ஏற்கனவே இருக்கிற டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணிடுங்க. இந்த அட்டர்னன்ஸ் வேண்டாம், கமிஷன் இருக்கட்டும், பேசிக் இதை மாத்திரம் எடுத்துருவோம். பேசிக் வேண்டாம், புதுசாக போகணும். ரைட்டா? அட்டர்னன்ஸ் இருக்கட்டும், கமிஷன் இருக்கட்டும், ஏன்னா இதுதான் திரும்பி என்ட்ரி பண்ணிக்கிறோம். அதனால் அட்டர்னன்ஸ் கமிஷனும் வேண்டாம். அட்டர்னன்ஸ் கமிஷனும் ஃபஸ்ட்டு வந்து பேஹெட் கிரியேட் பண்ணணும். பிஎஃப் உடைய பேஹெட் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டில் பேஹெட் என்னென்ன பேஹெட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப் எம்ப்ளாயி @12% அக்கௌண்ட் நம்பர். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா எஃப் லெவலில் பேரோல் ஸ்டாச்சுரரி எனேபிள் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், பேரோல் ஸ்டாச்சுரரி இப்போ எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொடுக்கணும். இங்கே இஎஸ்சிக்கு 26 டேஸ்ன்னு கொடுக்கணும். இன்கம் டேக்ஸில் இங்கே அதர்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இன்கம் டேக்ஸில் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணுங்கள். இது அப்படியே ஒவ்வொன்றுக்கும் அக்கௌண்ட் நம்பர் போடணும். அக்கௌண்ட் நம்பர் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா எது கீழே வரும் அப்படின்னா எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன் அப்படிங்கிறது கீழே வரும். எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன். அங்கே எஃப் லெவலில் நீங்கள் ஸ்டாச்சுரரி எனேபிள் பண்ணியிருக்கணும். எனேபிள் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு இங்கே பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1 அப்படிங்கிறது காட்டும். எம்ப்ளாயி ஸ்டாச்சுரரி டிடக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு
F11ல ஸ்டாட்யூட்டரி எனேபிள் பண்ணியிருந்தாலும் இது காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் 1 இங்கே மேலே போட்டுருக்க பாருங்க, அக்கௌண்ட் நம்பர் 1 12%. ஸோ அக்கௌண்ட் நம்பர் 1 இது நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. ஏன் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னா நம்ம பிடிக்கிற பணத்தை கவர்மெண்ட்டில் கட்டணும், அதனால் அது நமக்கு கரண்ட் லைபிலிட்டி. இங்கே என்ன வரணும், நேம் டு பி டிஸ்பிளேட் இந்த பே ஸ்லிப்பில் சிம்பிளாக இந்த மாதிரி போட்டுக்கோ, இபிஎஃப் டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 12%. இந்த மாதிரி ஷார்ட்டாக இந்த மாதிரி வரணும். நார்மல் ரவுண்டிங் 1 போடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா இருக்கும். ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஎஃப் வந்து பேசிக்கில் தான் கால்குலேட் பண்ணணும். பேசிக் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃபீஸ். இங்கே வந்து என்ன பண்ணணும், அமௌண்ட் அப் டு 15,000 வரைக்கும் இருந்தால் 12%. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ட்ரு கொடுத்து வேல்யூ 1000 இந்த மாதிரி பண்ணணும். இன்னொரு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு வே, அதில் இந்த காப்பி பண்ணி போட்டுக்கோ. எம்ப்ளாயி ஸ்டாட்யூட்டரி டிடக்ஷன், பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1, கரண்ட் லயபிலிட்டி எஸ். இங்கே வந்து இங்கே என்ன கொடுத்தியோ அப்படியே இது இங்கே வந்துடும். அங்கே என் மேலே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வரும். வேண்டாம், ஷார்ட்டாக போட்டுக்கோ, இபிஎஃப் டிடக்ஷன் அட் த ரேட் ஆஃப் 12% அப்படின்னு ஷார்ட்டாக போடுங்க. நார்மல் ரவுண்டிங் 1, ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா. ஸ்பெசிஃபைடு ஃபார்முலாவில் ஆடு பே ஹெட்டு பேசிக்கு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு. அமௌண்ட் அப் டுல 15,000 வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் 12. அதுக்கு மேலே போச்சுன்னா எல்லாமே என்ட்ரு கொடுத்துனா வரும். வேல்யூ போட்டு 1800 என்டர். இதே மாதிரி எல்லாமே. அடுத்தது பாருங்க, இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். நல்லா பார்த்துக்கோ, முதலாளி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செலக்ட் பண்ணணும், எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன், அதை போய் செலக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வரணும்னா அக்கௌண்ட் நம்பர் 1க்கு வரணும். அக்கௌண்ட் நம்பர் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் 1. இது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சேலரி கீழே வரக்கூடாது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கீழே வரணும். அஃபெக்ட் நெட் சேலரி கிடையாது இன்னும். நார்மல் ரவுண்டிங் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா. ஸ்பெசிஃபைட் ஃபார்முலா போயிட்டு பேசிக்கில் போயிட்டு அமௌண்ட் அப் டு 15,000 வரைக்கும் பர்சன்டேஜில் பாருங்கள் 3.6. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி போட்டு 15,000 இன்ட்டு 3.67% போட்டால் எவ்வளோ வருது பாருங்க, 550 ரூபா 50 பைசா வரும். 50 பைசா ரன் பண்ணி 550 அப்படி போட்டு என்ட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் நம்பர் 10. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன். இங்கே வந்து எம்ப்ளாயராக இங்கே மேலே கொடுத்துருங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் படித்து பார்த்துக்கணும், முதல்ல நல்லா படித்து பார்த்து அப்புறம் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர் 10. இது வந்து இபிஎஸ் அக்கௌண்ட், எடப்பாடி பழனிசாமி அக்கௌண்ட் கிடையாது, எம்ப்ளாயர் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பேர். நமக்கு இது செலவு. என்ட்ரு கொடுங்க. நார்மல் ரவுண்டிங் 1 போயிட்டு ஸ்பெசிஃபைடு ஃபார்முலா ஆட் பே ஹெட் பேசிக்கு அப் டு 15,000 வரைக்கும் 8.33%. அதுக்கு மேலே போச்சுன்னா வேல்யூவில் 1800 மைனஸ் 550, 1800 மைனஸ் 550, 1250 வரும். அதாவது 15,000 இன்ட்டு 8.33% போட்டிங்கன்னா 1250.50 வரும். அதை எடுத்துகிட்டு 1000. ஸோ இது ரெண்டாவது கன்சர்ன். இது பாருங்கள், பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்ஸ் 0.5%. பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்ஸு 0.5%. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ் கீழே வரும். எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸில் செலக்ட் பண்ணினா இது எது கீழே வரும் அப்படின்னா அட்மின் கரண்ட் ரிலையபிலிட்டி என்ட்ரு கொடுங்க. இங்கே வந்து அமௌண்ட் அப் டு அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், ஏன்னா இங்கே பிஎஃப் கிராஸ் அப்படின்னு போட்டு. பிஎஃப் கிராஸ் அப்படின்னா என்ன சார்? பிஎஃப் கிராஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் தான் பிஎஃப் கிராஸ். பிஎஃப் கிராஸ்னா என்ன? எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஸ் வெல் அஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், அந்த ரெண்டும் சேர்ந்தால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பிஎஃப் கிராஸ். அந்த ரெண்டு அமௌண்ட்டு சேர்ந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் இதை கால்குலேட் பண்ணுறோம்.
ஸோ இது அமௌண்ட் அப் டு கிடையாது. பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0.85. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து அடுத்தது EDLI சார்ஜஸ். EDLI சார்ஜஸும் எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸ். ஸோ எம்ப்ளாயருடைய அதர் சார்ஜஸில் வரும். அக்கௌண்ட் நம்பர் 21. இப்போ 22 கிடையாது, லைவ்ல இல்லை. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து அமௌண்ட் அப்படிலாம் போட வேண்டாம். எவ்வளோ பர்சன்டேஜ் மாத்திரம் போட்டால் போதும், 0.5%, 0.5%. எதுலன்னா இதுவும் பிஎஃப் கிராஸ். பிஎஃப் கிராஸ்னா என்ன சொல்லியிருக்கேன்? எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் சேர்ந்தா அது பிஎஃப் கிராஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் பேயபிள் அப்படின்னு ஒரு லெக்சர். இது வந்து ஒரு பார்க்கிங் லெக்சர். சேலரியில் நம்ம பார்க் பண்ணுறதுக்கு சேலரி பேயபிள் மாதிரி. பிஎஃப் நம்ம உடனே கட்ட போகிறது கிடையாது, லேட்டாக கட்டுவோம். ஸோ உங்ககிட்ட பிடிச்ச பணம் அது வந்து ஒன்கிட்ட வந்து பிடிச்சி அடுத்தவன்கிட்ட கட்டுவோம். உங்ககிட்ட டெபிட், அவங்ககிட்ட கிரெடிட். அப்போ அதை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு லெக்சர், அது பிஎஃப் பேயபிள். ஸோ இந்த இடத்துல பிஎஃப் பேயபிள் அப்படின்னு ஒரு லெக்சர். அதை நாட் அப்ளிகபிள் போட்டிங்க அப்படின்னா கரண்ட் லியாபிலிட்டி அப்படின்னு வரும். நாட் அப்ளிகபிள் போட்டிங்கன்னா கரண்ட் லியாபிலிட்டி பிஎஃப் பேயபிள் போட்டுட்டு இப்போ நீங்கள் வழக்கம் போல் பண்ண வேண்டியதான். வழக்கம் போல் என்ன பண்ணணும்? ஆரம்பத்தில் நான் போட்டே காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அட்டண்டன்ஸ் ப்ராசஸ். அக்கௌண்டிங் வவுச்சர் வி F10 போயிட்டு அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்டண்டன்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்? சம்மில் அட்டண்டன்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் மாதத்துக்கு ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் போடணும். ஓகேவா? டிசம்பர் மாதம்னா F2 போட்டு 31/12. கண்ட்ரோல் எஃப் ஆட்டோ ஃபில்லுக்கு ஆப்ஷன். கண்ட்ரோல் எஃப் எல்லா பேரும் வரும். கண்ட்ரோல் எஃப் அட்டண்டன்ஸ் ஆட்டோ ஃபில் என்ட்ரு கொடுங்க. ஆல் ஐட்டம் போட்டிங்கன்னா எல்லா பேரும் வந்துடும். ப்ரெசண்ட் போட்டு எல்லாத்துக்கும் ப்ரெசண்ட் போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் யார் யார் எவ்வளோ நாள் வந்திருக்கா? 29, 23, 25, 29, 23, 25, 30, 2 27, 2 28, 2 27, 2 28, 24, 22, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. அட்டண்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் யூசர் டிஃபைன் சேலரி போடணும். அதுக்கு வந்து F10 அதர் வவுச்சர். அங்கே போய்ட்டு பேரோல் ஆட்டோ ஃபில். இதில் வந்து கமிஷன் போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கமிஷன் இருக்குது. டிசம்பர் மாதம் கமிஷன் இங்கே இருக்குது. டிசம்பர் மாதம் டேர்ன் ஓவர் இருக்குது. அதில் கமிஷன் 2% இருக்குது. இதை அக்கௌண்ட் பண்ணணும். எகைன் F2 போட்டு டேட் போடணும்னா டேட் மாற்றிக்கோ. 31/12 தான். கண்ட்ரோல் F போட்டு பேரோல் ஆட்டோ ஃபில் அப்படின்னு போட்டுக்கோ. போட்டு என்ன பண்ணணும்? யூசர் டிஃபைன் சேலரி அப்படிங்கிற சொல்லணும். என்ட்ரு கொடுங்க. இங்கே எம்ப்ளாயி நம்பர் வைஸ் போட்டுக்கோ. போட்டு எங்கே பார்க் பண்ணணும்னா சேலரி பேபிளில் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் வாங்கின கமிஷன் அப்படியே போடணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர மீனாட்சி 300 ரூபா, சரண் 320. இதை காப்பி பண்ணிக்கோ, அதை ஞாபகம் வச்சுக்கோ. தேவி 18,217. அடுத்தது 12,165, 17,675. இந்த மாதிரி எப்படி நான் 2 பேராக போடுறேன் பாரு. 19,102. அடுத்ததை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. அந்த மாதிரி பண்ணு. 19,231 பேஸ்ட். 1,31,350, 1,31,350 டேக். என்ட்ரு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஸ்டெப்பில் பாருங்கள். பேரோல் ப்ராசஸில் யூசர் டிஃபைன் சேலரி போடணும். அட்டண்டன்ஸ் போடணும், போட்டாச்சு. யூசர் டிஃபைன் சேலரி போட்டாச்சு. சேலரி ப்ராசஸ் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ப்ராசஸ். இங்கே வாங்க. சேலரி ப்ராசஸ்ஸு F10 சாரி, அதெல்லாம் கண்ட்ரோல் இருக்கும். இந்த சேலரி ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சேலரி ப்ராசஸில் என்ன நடக்கும்னா, நாம் அட்டண்டன்ஸ் போட்டுருக்கோம். based on attendance உங்களுக்கு பேசிக் எவ்வளவு, டிஏ எவ்வளவுன்னு ஆட்டோமேட்டிக்காக காணும். வேற இந்த எலெக்ஷனில் லெவல் தண்ணினே கிடக்கும். ஒன்றுமே சொல்ல முடியும். சவுண்டு டிஸ்டர்பாக இருக்குல்ல? சவுண்டு
எலெக்ஷன் முடிக்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய தலைவலி. பாஸ் சேலரி. சேலரி எப்படி பாஸ் பண்ணுறது? கண்ட்ரோல் எஃப் கொடுங்க, பேரோல் ஆட்டோ அதில் சேலரி ப்ராசஸ் போட்டு பீரியட் போடுங்க. பீரியட் போட்டு எம்ப்ளாயி நம்பர் வைஸ் சேலரி பே போட்டிங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் அவங்க அட்டண்டன்ஸை பேஸ் பண்ணி பேசிக் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிஏ அதெல்லாம் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னாச்சு, பிஎஃப்இஎஸ்ஐ பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேலரியில் டிஃபைன் பண்ணல. ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துப்போம். இந்த போகட்டும்.